நான் 25 வருஷமா பட்டா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளபதி ஐயா அவர்கள் மூலியமாக இந்த பட்டா கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ அளவு நன்றி சொன்னாலும் அது அளவே இல்லாதது. நான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வாங்குறது, அதுவும் அவர் கையால வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதுக்காக தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு 15 வருஷ காலமாவே வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட வாடகை வீட்டுல ஒரே வீட்டுல 7 பேர் 8 பேர் அப்படின்னு வச்சுட்டு வரோம். இந்த ஆட்சியில எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய 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 விஷயம். ஏன்னா இந்த சமுதாயத்துல எங்களுக்கு எந்த விஷயமே சுலபமா கிடைச்சது இல்லை. ஆனா இந்த ஆட்சியில எங்களுக்கு வீட்டு மனை வந்து ரொம்ப சுலபமாவே கிடைச்சிருக்கு. இதை வச்சு நாங்க ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க பெருக்கிக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா காலத்துலயும் வரல, எங்க அம்மா காலத்துலயும் வரல, 3 தலைமுறையா எங்க தாத்தா காலத்துலயும் வரல, எங்க அப்பா காலத்துலயும் வரல. இப்ப என் காலத்துல வந்து இப்ப என் பையனுக்கு அது யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லமா இந்த ஆட்சி நல்லா போகுதுங்களா? ஆட்சி தொடர்ந்து நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிச்சயமா. இல்லனா எல்லாருக்கும் பட்டா கொடுக்க முடியுமா? அவர் ஆட்சியில எல்லாமே கிடைக்குது. இந்த ஆட்சி வந்து சிறப்பா செயல்படுத்தாங்க. நல்லா செயல்படுது. எல்லாம் தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஆட்சியில நாங்க சிறப்பா சந்தோஷமா ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். அதனால மீண்டும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நாங்க விருப்பப்படுறோம். நல்லா இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை பத்தி எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்களுக்கும் மகளிர் திட்டத்தை கொடுக்கறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா சிறப்பா செயல்படுத்துங்க.